சொல்லுப்பா. மா நல்லா மேல முதல்ல தங்கச்சி கல்யாணத்தை பண்ணுமா. எவ்வளோ பாசம் என் பையனுக்கு தங்கச்சி மேல. இப்படிதான் இருக்கணும் பையன்னா, இப்படிதான் இருக்கணும். என் ராஜாக்கு எவ்வளோ பாசம் அவங்க தங்கச்சி மேல. மா சொல்லுப்பா. என்னமா நீ பேசுற? பாசம் அது பண்ணா வெட்டி ஆகுது. என்னாச்சுப்பா? வெளியே தலை காட்ட முடியலமா. ஏன் மழை கீழே போய்தானா? அம்மா கிண்டலாமா? சொல்லுப்பா. ஏமா வெளியே போனா எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? பெரியவர் வராரு பெரியவர் சொல்றாங்க. அந்த ராசா யாருப்பா பெரியவங்க சொல்றது? ஏமா என் கூட படிச்ச போயில அவங்க கல்யாணம் பண்ணி அவன் பையனுக்கு பத்திரிக்கை தராம கல்யாணத்துக்கு. அப்ப வயசாகி போச்சு இல்ல? ஏன் தெரியாது அவனுக்கு? நான்ப்பா வயசாயிடுச்சு. இப்பதானே 35 ஆகுது. மா முதல்லமா சொன்னி 35 தான் கிட்டத்தட்ட 4 வருஷமா சொல்லிங்கிற. நீ பெரிய தங்கச்சி கல்யாணம் பண்ணா பண்ணிட்டான்னு சொன்னேன். நானும் பொறுத்து இருந்தேன். 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணா பண்ணிட்டானு. 2 தங்கச்சி ஆச்சு. 3வது தங்கச்சி இப்படிதான் சொன்னேன். அதுவும் பொறுத்து இருந்தேன். கடைசி என்ன சொல்ற? கடைசி கடை கொட்டி பொண்ணுக்குதுரா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா பண்ணிக்கிட்டேன். இருப்பா நான் 4வது தங்கச்சி இப்ப 8வது படிக்குது. அது ஒரு காலேஜுக்கு முடிச்சுட்டப்பா. அது காலேஜ் முடிக்கட்டுமா? வா என் எல்லாம் பாருவா ஏற்கோடியே மொத்தம் பூச்சி இன்னாண்டின்னு அரிசி போச்சு. தொப்ப வர வந்துச்சு. இதுக்கு வேண்டி எனக்கு 6 மாதம் பொண்ணு கொடுப்பா. நான்ப்பா ஒரு குறை நம்ம சொந்தக்கார பொண்ணுங்களே இருக்குப்பா. நீ அப்பா இவனுக்கு கவலைப்படுற. ராசாமே உனக்கு பொண்ணு கிடைக்காதா? உனக்கு கோடிக்கணக்கான பொண்ணு கிடைக்கும்பா. கண்டிப்பா சூப்பரா இருக்கிற ராசா மாதிரி இருக்கிறப்பா. நீ போய் சொல்ற இல்லப்பா. அப்படியே பக்கத்துல போய் வா பெரிய போ பெரிய சொல்லுது என்ன? அந்த பொண்ணு கண்ணு தெரியல. உனக்கு பெரியவரை கூப்பிடுது. தெரியல கண்ணு தெரியலப்பா. ஏன் தெரியுமா சொல்லுதுமா? அந்த பொண்ணுக்கு அம்மா தான் என் கூட படிச்சு பொண்ணு. அதனாலதான் அந்த பொண்ணு சொல்லுதுமா. இது எப்படிமா அந்த பொண்ணு எனக்கு கட்டிங்க சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நம்ம தங்கச்சி 8வது படிக்குதுல. இன்னும் ஒரு 5-6 வருஷம் போரு. அது 12வது முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நல்லபடியா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா பொண்ணு பார்த்து. என் புத்தியில தட்டல. எனக்கு நீ கல்யாணம் பண்ணி நீ புத்தியில தட்டல. அம்மா நான் சாமியார் தான் போன நினைக்கிறேன் கடைசியில. இப்படிலாம் சொல்லாதப்பா. இருப்பா நம்ம தங்கச்சி பொண்ணு வரல. அதை உன்னை கட்டி வைக்கிறேன்ப்பா. தங்கச்சி பொண்ணு வரலையா? அம்மா உங்க மேல தப்பு கிடையாது. எங்க அப்பா இருந்தா பத்தியா அவமான தப்பு தான். கல்யாணத்தை பண்ணி குழந்தை 5-6 பசங்க பேத்துக்கு ஓடனா பத்தியா அவன் மண்ண தப்பு. நானும் போசிக்கிறேன். அம்மா நான் 6வது புள்ளையா பிறந்தா நீங்களா கிளம்பி கிளம்பி வச்சிருப்பீங்க. முதல்ல புள்ளையா பிறந்தேன். எனக்கு ஏமா இந்த கதை வேணாமா? சாமியாரே போயிடுறேன் போ. ஏன் பாவம் இப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு என் பையனுக்கு.